வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 12 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மாநில செய்திகள். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தூய்மையான நகரங்களில் திருச்சி முதலிடத்தில் இருக்குது. நாட்டின் தூய்மையான நகரமாக இந்தூர் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/10/2014 தொடங்கியிருந்திருப்பாங்க. இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கணும், திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தணும், கைமுறையாக துப்புரவு செய்வதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாடங்களை கற்பிக்கிறதுக்காக ஸ்டீல்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்துகிறதா உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. இது சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையில் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாகு இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தை தமிழக அரசோடைய 4வது இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு செய்தி. குரோஷியாவில் நடைபெறக்கூடிய ஜாக்ரைப் பேன் ரிங் கிங் சீரீஸ் மல்யுத்த போட்டியில் இந்தியாவில் அமன் ஷெராவத் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.